நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா, மாலதி இப்போ உன்னோட தங்கச்சி மட்டும் இல்ல, இந்த வீட்டு மருமக கூட. சரியா சொன்னீங்க ஜீவிதா. நீ இப்ப இந்த பக்கம் வந்து நெல்லு. வந்து நம்ம வீட்டுடைய சின்ன மருமகளுக்கு ஆரத்தி எடு. உங்க மாமியார் வீட்டுக்கு உங்களை வரவேற்கிற மருமகளே. தேங்க்யூக்கா. ஓரவத்தி அக்கா அவர்களே. பாத்தியா, இப்பவும் அக்காவை சேர்த்துக்கிட்டேன். மாலதி, உன்னோட வலது காலை வச்சு கலசத்தை தட்டி விடு, அப்புறமா விளக்கேத்தலாம். அம்மா மாலதி, உனக்கு இந்த வீடு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா இந்த வீட்டு மருமகளா முதல் தடவை அடி எடுத்து வச்சிருக்க. அதனால இந்த வட்டையரா குடும்பம் உன்னை வரவேற்குது. வெல்கம் டு வட்டேரா ஃபேமிலி. தேங்க்யூ. மாலதி, இப்ப போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஹே ஹலோ, அது எப்படி முடியும்? நீ பெரிய மருமக தானே? பெரிய மருமக சின்ன மருமகளை ஓய்வெடுக்க சொல்றியா? ஆஹா, இதை ஒத்துக்கவே முடியாது. என்ன அண்ணி? ஆனா சித்தி, மாலதி இப்பதான் வந்திருப்பா, ரொம்ப களைச்சு போயிருப்பால. அதுக்கு என்ன இப்போ? இப்பத்துல இருந்து ஆரம்பிச்சதான் பெரிய மருமகளா நடந்துக்க முடியும். நீ ஒரு வேலை பண்ணு, மாலதி கிட்ட நம்ம எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வர சொல்லு. சரி, நான் டீ போட்டுருவேன். ஆனா அவங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எனக்கு இந்தியன் டீ சுத்தமா போட வராது. எனக்கு ஸ்பெஷல் டர்க்கி டீ தான் போட தெரியும். என்ன டர்க்கிஷ்? ஆமா ஆண்டி, அது வெறும் என்னோட புருஷனுக்கு மட்டும்தான் பிடிக்கும். அந்த டீ பாவக்காய் விட கசப்பா இருக்கும், புளியை விட புளிக்கும். வேண்டாம் வேண்டாம் மருமகளே, அந்த டீ இந்த வீட்ல யாரும் குடிக்க மாட்டாங்க. அது உங்க புருஷனால மட்டும்தான் குடிக்க முடியும். அப்ப சரி, ஓரவத்தி அவர்களே, நீங்க எனக்கு வேற ஏதாவது கட்டளை இல்லாமே. அப்புறம் என்னோட கட்டளை என்னன்னா, பெரியவங்களோட காலை தொட்டு நீங்க 2 பேரும் இப்ப ஆசீர்வாதம் வாங்கணும். நீ சந்தோஷமா இருக்கணுமா? சந்தோஷமா இருங்க. தீர்காயுசா இருக்கணும். நல்லா இருப்பா. மலதி, எங்க 2 பேர் காலை தொட்டு கும்பிடுற அளவுக்கு நாங்க ஒன்றும் அவ்வளோ வயசானவங்க கிடையாது. ஓகே மாலதி, நீ என்ன இந்த வீட்டோட மூத்த மருமகளாவே நினைச்சிட்டு இல்லையா? மாமா, நான் என்னைக்குமே உங்க 2 பேரையும் என் அப்பா அம்மாக்கு ஈக்குவலா தான் பாக்குறேன். அப்புறம் அக்கா, நீ என்னைக்குமே என்ன உன்னோட குழந்தை மாதிரி தான் பாத்துக்கிட்ட. மாலதி மேடம், நீங்க எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குனீங்க, என்கிட்ட எப்போ வாங்க போறீங்க? என் பாசத்துக்குரிய கணவரே,
நான் உன் காலை எப்படி பிடிக்க போறேன்னா அதை உன்னால வாழ்க்கை பூரா எடுக்கவே முடியாது. சரி சரி இருங்க இப்பவே நீயா நானா ஆரம்பிச்சிட்டீங்களா? விஸ்வா சார், மாலதி மேடம், சீக்கிரமா வாங்க. நமக்கு பண்ண வேண்டிய சடங்கு நிறையவே இருக்கு. வாங்க, மோதிரம் தேடுற சடங்கு இருக்குல்ல, சீக்கிரம் வாங்க. வாங்க போலாம். ஓகே. இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் மேட்ச். மாலதி அண்ணி வெர்சஸ் விஸ்வா அண்ணா. யார் இந்த பவுல்ல இருந்து மோதிரத்தை ஃபர்ஸ்ட் வெளில எடுக்கறாங்களோ அவங்க தான் இந்த மேட்சோட வின்னர். நீங்க என்ன பண்ணாலும் சரி, உங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு ஜெயிக்க போறது பொண்ணு தான். அதனால நான் பொண்ணு சைடுல தான் இருப்பேன். மாலதி இரு, நானும் வந்துட்டேன். நானும் மாலதி பக்கம் தான். விஸ்வா, நீ என்ன மன்னிச்சிடு. என்ன மறந்துட்டீங்களே, நானும் மாலதியோட பக்கம் தான். மாமா, thank you so much. வெரி நைஸ். என் வீட்ல இருக்கிற எல்லாரும் உன் பக்கம் வந்துட்டாங்க, என் பக்கம் யாருமே இல்லையே. யார் அப்படி சொன்னது? நான் இருக்கல்ல. புது மருமகளுக்கு நம்ம யாருன்னு காட்டலாம். குழந்தைனாரே, வெற்றி உங்களுக்கு தான். அக்கா, நீ ஓ தங்கச்சி விட்டுட்டு தங்கச்சியா? நீ இந்த வீட்டுக்கு வந்த புது மருமக. குழந்தைனாருக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். சரி ஓகே ஜீவிதா, நீங்க உங்க பழைய குழந்தைனருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வெற்றி எங்க புது மருமகளுக்கு தான். என்னங்க? ஆமாமா, வெற்றி மருமகளுக்கா இல்ல அவங்களுடைய அன்பு கொழுந்தனாருக்கான்னு கேம் ஸ்டார்ட் ஆகும் போது தான் தெரியும். ஓகே. நிறுத்து. கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணு. 3 2 1 கோ. அட, இங்க ஒண்ணு வேர்ல்ட் வார் நடக்கல. ஒரு சின்ன சடங்கு தான் நடந்துட்டு இருக்கு. அதுவும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரத்துக்கு. ஆனா நீங்க என்னன்னா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. விட்ட சண்டை போட்டு பிரிஞ்சிருவீங்க போல இருக்கே. போதும் போதும், கண்ட்ரோல். அட, என்ன பண்றாங்க? அப்புறம் உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கல்யாணத்தில் கூட இந்த மாதிரி சடங்குலாம் இருந்துச்சு. அப்புறம் தெரியாம செஞ்சனோ இல்லை தெரிஞ்சு செஞ்சனோ, எப்படியோ கையை பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க என்னோட கையை விடவே மாட்டேன்ட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னொரு சான்ஸ் கேட்கலான் இருக்கேன். இன்னைக்கு முழுசா பழி வாங்கிடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் தல ஒரு நிமிஷம். மாமா, நீங்க எப்ப அந்த டீமுக்கு போனீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் உன் டீம் தான். நான் சும்மா இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் மோதிரத்தை தேடிட்டு இருக்கேன். விஸ்வா, நீங்க ரெண்டு பேரும் பால்ல மோதிரத்தை தேடுறீங்களா இல்லனா பாலை கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கிறீங்களா? கொஞ்சம் சீரியஸா இருற தம்பி. மோதிரத்துக்கு கோவம் வந்து அதுவே வெளியே எகிரி குதிச்சிட போகுது. சீக்கிரம் எடு. நான் இதுக்குள்ள ரிங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். சீட்டிங் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற கண்ணா? நான் அப்பவே சொன்னேன் அசோக் கிட்ட பால்ல மோதிரத்தை போட்டுடுன்னு. என்கிட்ட சொன்னீங்களா? எப்போ? அசோக், ஹோ சாரி, மோதிரத்தை என் பாக்கெட்லயே வச்சிருக்கேன். சாரி மாலதி அக்கா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா நானும் தாமு அண்ணா மாதிரி மோதிரத்தை தொலைச்சிருவேன்னு, அதனாலதான் பத்திரமா வச்சிருந்தேன். அசோக் அண்ணா, இப்ப மோதிரத்தை கூட நாங்க எங்க சடங்க ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? நிறுத்து. கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணு. ஹோ 3 2 1 கோ. கடிச்சிருச்சு. அடேங்கப்பா, இது சினிமா சீன் மாதிரியே இருக்குல்ல? அடடா, இதை தான் சொல்லுவாங்க. இது வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, காதல். இது மொத்தமும் வெறும் காதல். காதல் காதலுக்கு தான் வெற்றி. இப்போ ஓகேவா? இப்போ போலாமா? ஆமா, நீ போய் தான் ஆகணும். வேற என்ன பண்றது? சரி, நீ கிளம்பு. டென்ஷன் எனக்கா? ஆனா நீல டென்ஷனார? ரிலாக்ஸ். நான் இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக போய்கிட்டு இருக்கேன். சொல்ல போனா நான் தான் டென்ஷன் ஆகணும். ஆனா நீங்க எதுக்கு டென்ஷன் ஆறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு.
அதெல்லாம் இருக்கட்டும் விஸ்வா, இது உன்னோட முதல் இரவு, அதாவது முதல் ராத்திரி. இதுல சில ரூல்ஸ்லாம் இருக்கு. என்ன ரூல்ஸ்க்கா? முதல்ல இதை புடி, அப்புறம் சொல்றேன். அக்கா உனக்கே தெரியும்ல எனக்கு இந்த பால் சுத்தமா பிடிக்காதுன்னு. இந்த பால் உனக்காக இல்ல, விஸ்வாக்காக. அங்க கொண்டு போய் வை. விஸ்வாவுக்கா, உனக்கு எனக்கா தெரியும் அவன் பால் குடிப்பானா இல்லையான்னு? அவன் சொல்லிருக்கானா என்ன? அவன் பால் குடிச்சா அவன் வயிறு கெட்டு போயிடும். ஆனா மாலதி, இதுதான் சடங்கு. சடங்கு. சடங்கா? அட ஆமாப்பா அருமை தம்பி, இது முதல் இரவு, அதே நேரத்தில் முதல் ராத்திரி. அதாவது நீ ஒன்று செய்ய, நீ அந்த ரூம்குள்ளே போனதும் ஏசிலாம் ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கோ. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மாலதியை எப்பவுமே நம்ம கொஞ்சம் கூலாக வச்சுக்கிறது தான் நல்லது. ஆனா அண்ணா, விஷயம் என்னன்னா, மாலதி ஏற்கனவே கம்ஃபர்டபுளா தான் இருக்கா. அவளை மேலும் எப்படி கம்ஃபர்டபுளா ஆக்குறது, அதை சொல்ல. விஸ்வா, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோடா. இதெல்லாம் நம்ம பண்ணிதான் ஆகணும். இதை விட்ட வேற வழியே இல்லை. மாலதி, இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் தயவு செஞ்சு கேளு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அக்கா, பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். எந்த பிரச்சனையும் வராதுக்கா. அப்புறம் நான் உன்கிட்ட இப்பவே சொல்லிடுறேன், விஸ்வா என்கிட்ட ஏதாவது பால் ஆட்னா நான் அப்படியே உன் காது பிடிச்சு. மாலதி, இன்னைக்கு நீ எப்படி இப்படி எல்லாம் பேச முடியும்? இன்னைக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் நைட். அக்கா ஏங்க டென்ஷன் ஆகுற? எனக்கு என்ன புது ஹஸ்பண்டா வர போறான், நம்ம விஸ்வா தானே. இன்னைக்கு எப்படி நீ அவனை பேர் சொல்லி கூப்பிடுவா? இப்ப அப்படி கூப்பிடலாமா அவனை? அக்கா எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? நான் என்னமோ 1970s வாழ்ற மாதிரியே இருக்கு. சரி, அப்படின்னா நீ நீ எல்லாத்தையும் சமாளிச்சுப்பல்ல? உன்னை நீ பார்த்துப்பல்ல? நான் எல்லாத்தையுமே சமாளிச்சிருவேன். சரி, அப்படின்னா நான் கிளம்புறேன். மாலதி, இங்க பாரு, ஒருவேளை விஸ்வா அவனோட கையை இப்படி பிடிச்சானா? அண்ணா, நீ என்ன பண்ற? அட ஒன்றும் பண்ணலடா, நான் சொல்றதை கவனமா கேளு. அவ கையை பிடிக்கும் போது அன்பா பிடிக்கணும், இல்லைன்னா உடஞ்சிரும். உடஞ்சிருமா? சரிண்ணா, இப்போ என்னன்னா, உன்னோட எல்லா டிப்ஸும் எனக்கு கிடைச்சிருச்சு. அதனால இப்போ இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டு. நான் இப்போ உடனே போகலன்னா அது ரெண்டாவது ராத்திரி ஆயிடும். கொஞ்சம் மாலதிக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? அப்படின்னா உனக்கு இல்லையா? அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னா உனக்கும் தான்டா. விஸ்வா, நான் சொல்றதை கவனமா கேளு. உள்ள போய் ஏதாவது சொதப்பி தேவையில்லாத வேலை அண்ணா, பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். இப்போ நான் உள்ள போறேன். அப்புறம் காலையில நான் உயிரோட வந்துருவேன். மாலத்தியும் உயிரோட வந்துருவா. சரியா? அண்ணே, இவருக்கு புரிய வைங்க. நான் போயிட்டு வரேன். விஸ்வா, டேய், சொல்றத கொஞ்சம் கேட்டு போடா. நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஹே விஸ்வா, நெல எங்க ஓடுற நீ? கல்யாணம் முடிஞ்ச உடனே இப்படி மாறிட்டியே விஸ்வா. சித்தி, எனக்கு கல்யாணம் ஆகி 6 மணி நேரம் தான் ஆகுது. 6 மணி நேரத்துல நான் இவ்வளவு மாறிடுவேனா? ஏய் நில்லு. காஞ்சனா கரெக்டா தான் சொன்னான். எப்போ உனக்கு கல்யாணம் ஆனதோ அப்பவே எங்க எல்லாரையும் மறந்துட்டியே. சித்தப்பா, இது வரைக்கும் நான் பொண்ணோட முகத்தை கூட சரியா பார்க்கல. ப்ளீஸ், நான் போகணும். மாலதி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முதல் ராத்திரி. முதல் ராத்திரியா? அப்படின்னா என்ன? முதல் ராத்திரின்னா என்ன? என்கிட்ட கேக்குறான் பாருங்க. அட சொல்லுங்க என்னன்னு. அசோக், நீ இன்டர்நெட்ல ஏதோ புக் சர்ச் பண்ணணும்னு சொன்னல? அப்போ போ. ரெடி? நில்லு. எங்க ஓடி போறீங்க சார்? எங்க ஓடி போற? கொஞ்ச நேரம் எங்க கூட தான் இருறேன். உங்க ஹீரோயின் கொஞ்ச நேரம் உங்களுக்காக காத்திருக்கட்டும். கஞ்சனா, ஒரு நிமிஷம். இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ஏதாவது டிப்ஸ் வேணுமா? டிப்ஸ்? என்ன சொன்ன? இப்படி என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. அது சித்தப்பா, எனக்கு எந்த டிப்ஸும் தேவையில்லை. நம்ம வீட்டில் எல்லாருமே டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறீங்க. அதனால எனக்கு இப்போ எந்த டிப்ஸும் தேவையில்லை. நீங்கள் உங்களோட ஹனிமூனை கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணா நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். நீ எனக்கு டைம் கொடுக்கவே மாட்டேங்கிற. போயிட்டேன் பாருங்க. என்ன நீங்க? போகட்டும் விடு.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட என்னப்பா இது? நான் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ரூம்ல உட்கார்ந்தா கூட இந்த ரூமோட ஃபர்னிச்சர் ஆயிடுவான் போல இருக்கு. மலத்தி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா நீங்க ரூம்ல உட்காந்துக்கிட்டு கடிகாரத்தோட டிக் டிக் சத்தம் கேட்டுட்டு இருக்க. ஓ காட், இங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கணுமே, நல்லா தாம் தூம்னு. அது எப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஆனா அதுக்கு என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது? இந்த மாலத்தியோட மூளைக்குள்ள இருந்து ஒரு ஐடியா வந்துருச்சு. என்ன மாலதி, நீ இப்படி அமைதியாக உட்காந்துருக்கன்னா ஃபில்மில் கூட நடக்காது. ஒரு பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டே தலை குனிஞ்சுக்கிட்டே அவளோட புருஷங்கிட்ட. ஆனால் நீ எவ்வளோ நேரம் தான் அப்படியே இருக்க போகிற? விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்மளோட முதல் ராத்திரிங்கிறதால முக்காடை நீ எடுத்து தானே ஆகணும். ம், சரி, முக்காடை அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஒரே ஒரு மொத்தம் மட்டும் குடி. மாத்தி 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 விஸ்வா, விஸ்வா, நான் உன்னை ஏமாத்திட்டேன். முக்காடா எடுக்க போன. இத பத்தியா என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு? ஒன்னா நம்பர் முட்டாள் மாதிரி. அட, நீ நீ இன்னைக்கு தான் விளையாடணுமா? இதுக்கு நான் பேசாம ஒரு டெடி பேரை கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஏன் இவ்வளவு சலிச்சுக்கிற? நான் எப்பவுமே விளையாடுவேன், அதே மாதிரி தான் இப்பவும் விளையாடிருக்கேன். இல்ல மாத்தி, ஆனா இந்த விளையாட்டை ஏன் இன்னைக்கு வச்சுக்கணும்? ஒரு விஷயத்தை நீ நல்லா நிதானமா யோசிச்சு பாரு. இன்னைக்கு நம்ம முத ராத்திரி. இந்த ராத்திரி மறுபடியும் நம்ம லைஃப்ல திரும்ப வராது. ஓகே, நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் விளையாடு, இந்த வீட்டையே ஃபன் யுனிவர்சிட்டியா மாத்து. ஆனா இன்னைக்கு நீ இந்த முத ராத்திரியை ஸ்பாயில் பண்ணிட்ட. அண்டர்ஸ்டாண்ட்? I'm sorry. நான் சின்னதா விளையாடிட்டேன்ப்பா. I'm sorry. முதல்ல முட்டாளாக்கு, அப்புறம் சாரி கேளு. இந்தா, நான் உனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நீ நினைக்கிற மாதிரி டூப்ளிகேட் கிடையாது, ஒரிஜினல் கிஃப்ட். என்ஜாய் பண்ணு. ஏய், நீ எங்க போற? விஸ்வா நில்லு. I'm really sorry. நீ ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ரூமை விட்டு வெளியில போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், நினைக்கட்டும். ஐ டோன்ட் கேர். விஸ்வா நில்லு. நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீ எங்க வெளியில போற? அப்படியா? இப்பதான் உனக்கு ஞாபகம் வருதா? இன்னைக்கு நம்மளோட முத ராத்திரின்னு நல்லா உட்காந்து இங்க அழு. இல்ல விஸ்வா போகாத. விஸ்வா ப்ளீஸ். விஸ்வா நில்லு. விஸ்வா ப்ளீஸ். இந்த விஸ்வா போயிட்டான். அவன் போயிட்டான். என் கையில ஒரு கிஃப்ட வேற கொடுத்துட்டு போயிட்டான். ஃபூல் ஆக்கிட்டேனே, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஃபூல் ஆக்கிட்டேனே, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. See Malti, there is a reaction for every action. இது சயின்ஸ்ல மட்டும் இல்ல, கீதையிலையும் சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு? புளிப்பா இருந்துச்சா, கசப்பா இருந்துச்சா, இனிப்பா இருந்துச்சா? விஷ்வா, நான் உன்னை சும்மாவே விட போறதில்ல. நீ போட்டா டிக்கெட் எப்படி குடும்ப திரும்ப பிஹேவ் பண்ணுவ? அப்படியா? நான் பண்ணா குறும்புத்தனம், நீ பண்ணா அப்பாவித்தனம். வாவ். வாய மூடு விஷ்வா. யாராவது முதல்ல வரைக்கும் பொண்டாட்டிக்கு இப்படிப்பட்ட ஒரு கிஃப்டா கொடுப்பாங்க?
முதல் இரவு அன்னைக்கு கண்ணீர் சேர்த்துற ஒரே பொண்ணு நானா தான் இருப்பேன். இது கண்ணீர் இல்லை, அதாவது டேங்க் காலியாகி கடைசியில் இருக்குமே ஒரு 3 டிராப்ஸ், அதுதான். பாரு, எல்லா கண்ணீரும் காலி ஆயிடுச்சு. நான் இதை வேணும்னு தான் செஞ்சேன். ஏன்னா உன் டேங்க்ல இருந்து எல்லா கண்ணீரும் காலியாகணும். அதில் நான் சந்தோஷத்தை நிரப்ப போகிறேன். இனி சந்தோஷமாக இருக்க போகிறேன். மாலதி, இதுக்கப்புறம் நீ என்ன விளையாட்டு விளையாடணும்னு நினச்சாலும் தாராளமாக விளையாடலாம். நான் தப்பாக நினைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த விளையாட்டு தான் நம்மளோட அடையாளமே. முதல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அப்புறம் லவ்வர்ஸ். ஐ லவ் யூ. I love you too.